6th Max exercise 1.1 6th problem. Write the largest 6-digit number and put commas in the Indian and the international systems. ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம எப்படி ஒரு லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் எழுதணும்னு சொல்லி. லார்ஜஸ்ட் நம்பர்னாலே 9ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை டிஜிட் கேட்டிருக்காங்களோ அத்தனை 9 போடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டத்தில் எழுத போகிறோம். இந்தியன் சிஸ்டமில் எழுதும்போது கமாஸ் தானே நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிஸ்டம்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்தியன் சிஸ்டமில் 3rd டிஜிட்க்கு முன்னாடி 5th டிஜிட்க்கு முன்னாடி கமா போடணும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி கமா போட்டுறோம். அப்போ எப்படி ரீட் பண்ணுவீங்க, இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 1s 10s 100s 1000 10,000 lakh அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 9,99,999 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுறோம். அதை அப்படியே நீங்கள் அழகாக எழுதி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லையும் இதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே அந்த 6-9 எடுத்து எழுதியிருக்கோம். எழுதிட்டு இங்கே இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் 3 டிஜிட்க்கு முன்னாடி எவ்ரி 3 டிஜிட்க்கு முன்னாடி கமாஸ் வரும். ஸோ 1 2 3 டிஜிட்க்கு முன்னாடி ஒரு கமா வந்துருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எப்படி ரீட் பண்ணணும், 1s 10s 100s 1000 10,000 இங்கே 100,000 சொல்லி ரீட் பண்ணுவோம். ஸோ இது 100,000 999,999 இதை அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இந்த இந்தியன் சிஸ்டம்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. நம்பர் நேம்ஸை வந்து ரைட் த நம்பர் நேம்ஸ் அவங்க நியூமரல்ஸில் கொடுத்துருக்கிறத நம்ம நம்பர் நேம்ஸில் எழுதணும் இந்தியன் சிஸ்டமில். ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான் கிவன் நம்பர். இந்த நம்பருக்கு எப்படி எழுத போகிறோன்னு இப்போ பாருங்கள். இந்தியன் சிஸ்டம்னு போட்டுக்கோங்க. அவங்களே கமாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே ரீட் பண்ணி பிளேஸ் வேல்யூஸ் சொல்லி பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh. அப்போ 10 lakhன்னும் போது இது 75ன்னு ரீட் பண்ணுவோம். அப்போ 75,32,105 இதை அப்படியே நம்ம சொன்னதை அழகாக அப்படியே எழுதிடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் இதுதான் கிவன் நம்பர். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நம்ம அதே மாதிரி அவங்களே கமாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு பிளேஸ் வேல்யூஸ் மட்டும் சொல்லி பார்த்தா போதும். 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh crore. ஓகேவா. அப்போ அழகாக இங்கே நம்ம சொன்னதை அப்படி இது 9 கிட்ட வரும்போது என்ன சொன்னோம், க்ரோர்னு சொன்னோம். அப்போ 9 crore 75,63,453 அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு 8th ப்ராப்ளம். ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் த வேர்ட்ஸ் யூஸிங் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த நம்பர்ஸ் என்ன செய்யணும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுத போகிறோம். அவங்களே இதுக்கும் அழகாக நமக்கு கமாஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிளேஸ் வேல்யூ மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். 1s 10s 100s 1000 10,000 100,000 இங்கே வந்து 100,000 வந்துடும். ஸோ 345,000 சொல்லியிருக்கு. ஸோ நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம், 345,678 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் என்ன, இதுதான் கிவன் நம்பர். செகண்ட் சப்டிவிஷனோட கிவன் நம்பர் இது. இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுத போகிறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு எழுதிட்டு இதை பிளேஸ் வேல்யூ சொல்லி பாருங்கள். 1s 10s 100s 1000 10,000 100,000 மில்லியன். அப்போ 8ன்றது மில்லியன். அப்போ 8,345,710 நீங்கள் சொன்னதை அப்படியே அழகாக எழுதிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு 3rd சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தான் கிவன் நம்பர் இது. இதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுத போகிறோம். எழுதும்போது மறுபடியும் சொல்லுங்கள். 1s 10s 100s 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். அப்போ இந்த 3 இதுவுமே எதை மென்ஷன் பண்ணுது, மில்லியனை மென்ஷன் பண்ணுது. அப்போ 103,456,789 சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் சொன்னது அழகாக எழுதிடுங்க. ஓகே, தேங்க்யூ.